السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهم ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். இறை நம்பிக்கையாளர்களே, எந்த ஆண்களும் மற்ற எந்த ஆண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒருவரையொருவர் குத்தி பேசாதீர்கள். ஒருவருக்கொருவர் மோசமாக பட்டப்பெயரை சூட்டி அழைக்காதீர்கள். இறை நம்பிக்கை கொண்டதன் பின்னர் மோசமான பெயர்களை சூட்டுவது மிகவும் கெட்ட விஷயமாகும். எவர்கள் இந்த நடத்தையை கைவிடவில்லையோ அவர்கள்தான் கொடுமைக்காரர்கள். இறை நம்பிக்கை கொண்டவர்களை அதிகமாக சந்தேகம் கொள்வதை தவிர்த்து விடுங்கள். ஏனெனில் சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கின்றன. மேலும் துப்பறிவதில் ஈடுபடாதீர்கள். இன்னும் உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவரேனும் இறந்துவிட்ட தன் சகோதரின் இறைச்சியை உண்ண விரும்புவாரா என்ன? பாருங்கள், நீங்களே அதனை அருவருப்பாய் கருதுகின்றீர்கள். அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். இன்னமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோரிக்கையை பெரிதும் ஏற்றுக்கொள்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் உண்மையை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أما بعد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் எடுத்திருக்க டாபிக் என்னன்னா, மனிதனே உன் விலை என்ன. மனிதனே உன் விலை என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் என்ன அப்படின்னா, அதாவது அமெரிக்கால ஒரு நகரம், அந்த நகரத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. ஓகேவா? சோ அந்த பொதுக்கூட்டத்துல ஒரு ஃபாதர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இடையில பேசுறாங்க. என்ன டாபிக்ல அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தூய்மையான ஒரு சமுதாயத்தை உருவாக்க இறைவன் மதம் இதோட அவசியம். அதாவது ஒரு பியோர் சமுதாயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது இந்த ஃபாதிரியார் அப்படி சொல்லும் போது என்னடா கிறிஸ்டினா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது அப்படி கிடையாது. அதாவது அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு பியோர் கிறிஸ்டியானிட்டி அப்படி சொல்லலாம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அதாவது அல்லாஹ் பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க. அதாவது பியோர் இன்ஜீல் வேதம் இருக்கு இல்லையா, இப்ப இது மாற்றப்பட்டிருக்கு. சோ அந்த பியோர் இன்ஜீல் வேதத்தை படிச்சவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன்.
அப்புறம் ரசூலுல்லா வந்து கடைசி இறை தூதர், அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். ஓகேவா? சோ அப்படி வந்து ஒரு ஃபாதர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போய் இந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க கிட்ட வந்து இந்த டாபிக்ல, அதாவது ஒரு உண்மையான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இறைவனும் ஒரு மதமும், அதாவது இஸ்லாம் அப்படிங்கிற இதுவும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி அந்த ஃபாதர் வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு மாணவர் வந்து அங்கிருந்து அந்த கூட்டத்துல இருந்து எந்திரிச்சிட்டு அந்த ஃபாதர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அத பத்தி கேக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஆம், ஐயா நான் வந்து ஒரு, அதாவது எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே இல்ல. ஒரு மத நம்பிக்கையே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது எந்த மதத்தையும் அதாவது எல்லா மதத்தையும் ஒண்ணாதான் நினைப்பாங்க. எந்த மதம் அப்படிங்கிறது தனியா இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து எனிச்சு இந்த மாதிரி கேக்குறான். என்ன அப்படின்னா, நான் வந்து மனித சமுதாயத்துக்கு வந்து நல்லது செய்யறதுக்கு தான் விரும்புறேன். நான் வந்து தீமையில இருந்து விலகி நிக்கிறேன். எந்த ஒரு தீமையும் நான் செய்யக்கூடாது அப்படிங்கறது உறுதியா இருக்கேன். அதே மாரி யாருக்கும் மோசடி செய்யறதோ, யாருக்காவது தொல்லை குடுக்கறது, திருடுறது, பொய் சொல்றது. சோ இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல இருந்து, இந்த மாரி பல விஷயங்கள்ல இருந்து நான் வந்து தவிர்த்து தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி அந்த மாணவன் வந்து சொல்றான். அதே மாரி நான் நெறைய பேருக்கு உதவி செய்யக்கூடியவனாவும் இருக்கேன். நெறைய பேருக்கு வந்து ஆறுதல் அளிக்கக்கூடியவனாவும் நான் இருக்கேன். அதாவது நன்மையவே தீமையை தடுக்கக்கூடியவனா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி அந்த மாணவன் வந்து அந்த ஃபாதர் கிட்ட வந்து சொல்றான். சோ இப்படி நான் வந்து நல்ல விஷயங்கள் தானே செய்யறேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு இறைவன் அப்படிங்கறத வந்து அவன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவன் வந்து கொஸ்டின் எழுப்பலாம். சோ அப்ப வந்து அந்த ஃபாதர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து உம் அஹ் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அந்த ஃபாதர் வந்து விளக்குறாங்க. அதாவது ஒரு இறைவன் வேணுமா, இறைவன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணுமா அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அதாவது பனாமா கால்வாய், அதாவது அந்த அமெரிக்கால வந்து பனாமா கால்வாய் அப்படிங்கிற ஒரு ஏரியா. ஓகேவா? சோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அதிகாரி வந்து இருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்காட்டா அந்த மாணவனுக்கு வந்து இவங்க வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த டைம்ல அந்த அமெரிக்கால வந்து பனாமா கால்வாய் அப்படிங்கிற இடத்துல வடக்கு சைடுல இருந்து தெற்கு சைடுக்கு வந்து பருத்தி வந்து எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவோட அரசு வந்து தடை விதிச்சிருந்தது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்க வந்து இங்க இருந்து அங்க வந்து இது கொண்டு போக கூடாது, அதாவது விக்கறதுக்காக கொண்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதனால அங்க வந்து ஒரு நிறைய போலீஸ் அதிகாரிகளையும் நியமிக்கிறாங்க. அதாவது வடக்கு பகுதியில இருந்து தெற்கு பகுதிக்கு பருத்தியை வந்து எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு சோதனை போடுறதுக்காக நிறைய அதிகாரிகளையும் நியமிக்கிறாங்க. சோ அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, வடக்கு பகுதியில வந்து பருத்தி தடை செஞ்சதுனால தெற்கு பகுதியில வந்து அங்கிருந்து தானே நிறைய, அதாவது தெற்கு பகுதியில என்ன ஆகுது அப்படின்னா பருத்தி இல்லாதனால அதோட விலை வந்து அதிகமாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப விலை வந்து பல மடங்கு அதிகமா இருந்தது. ஆனா வடக்கு பகுதியில எப்பவும் நார்மலா அந்த பருத்திக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்ல தான் இருந்துச்சு. சோ அதனால இந்த வியாபாரிகளுக்கு வந்து கொஞ்சம் பேராசை வந்துருச்சு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, பிளான் போடுறாங்க. சரி நம்ம திருட்டுத்தனமா அந்த பருத்தியை கடத்தி கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், வடக்கு பகுதியில இருந்து தெற்கு பகுதிக்கு கொண்டு போய் வித்தோம்னா நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அதனால நம்ம அந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிளான் போடுறாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு வந்து நம்ம லஞ்சம் கொடுத்து அவங்கள வந்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு அந்த வியாபாரிகள் என்ன பண்றாங்கன்னா போறாங்க. போய் அதே மாதிரி அந்த பருத்தியை வந்து வடக்கு பகுதியில இருந்து எடுத்து தெற்கு பகுதிக்கு கொண்டு வர இடையில வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அந்த சைடுல வந்தது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வியாபாரிகளை வந்து அரசு அதிகாரிகள் வந்து ஸ்டாப் பண்றாங்க. அந்த டைம்ல இந்த வியாபாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு, இந்த மாதிரி நாங்க வந்து தெரியாம இந்த தடை வந்து உத்தரவு ஆயிருக்கு அப்படின்னு தெரியாம நாங்க இந்த பருத்தியை வந்து கொண்டு வந்துட்டோம், அதனால எங்களுக்கு போறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அரசு அதிகாரிகள் கிட்ட வந்து கேக்குறாங்க. ஆனா அந்த அரசு அதிகாரிகள் வந்து விட்டுறதா இல்ல. அதுல வந்து மெயினா ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா? சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அதிகாரி வந்து ரொம்ப நேர்மையானவங்களாவும் சட்டத்துக்கு வந்து கட்டுப்பட்டவங்களாவும் இருக்காங்க. சோ அதனால அந்த அதிகாரி வந்து இல்ல நான் வந்து விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமா அவங்க வந்து இருக்காங்க.
அதனால இந்த வியாபாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி பேசி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவங்களுக்கு வந்து நம்ம எத தரோம். அதாவது லஞ்சம் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, அ இந்த மாரி ஆசை வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. நீங்க வந்து இது ஏத்துக்கோங்க. நாங்க வந்து உங்களுக்கு வந்து என்னது நீங்க எங்கள விட்டுட்டீங்க அப்படின்னா, நாங்க வந்து அது ரூ. 6,000 தரோம். அதாவது $6,000 வந்து உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சு மறுபடியும் $10,000 தரோம். அப்புறம் 20,000 அதுக்கப்புறம் 40,000 இப்படின்னு பேரம் பேசிட்டே போறாங்க. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே போறாங்க. அவங்களோட எவ்வளவு குடுக்கறது அப்படிங்கறத. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, $50,000 தரோம் அப்படிங்கிற மாரி ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுக்கும் அந்த அதிகாரி வந்து எந்த ஒரு இதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த வியாபாரிகள்ல ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, நாங்க வந்து $1,00,000 வந்து உங்களுக்கு தரோம். அப்படிங்கிற மாரி சொன்னதும், அந்த டைம்ல அந்த அதிகாரிக்கு வந்து ஆ அதாவது மனசாட்சி அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது தானே. சோ அவங்களோட நல்ல மனசாட்சி வந்து அவங்க கிட்ட பேசுது அந்த அதிகாரி கிட்ட. என்ன அப்படின்னா, நீ வந்து அ அதாவது வாழ்நாள் முழுவதும் நேர்மையா இருந்திருக்க. சட்டத்துக்கு வந்து இது வந்து புறம்பானதா இருக்கு. அதாவது இவங்க கிட்ட இருந்து லஞ்சம் வாங்குறது. சோ அதனால நீ வந்து நல்லபடியா இரு. நீ வந்து ஒரு நல்ல வழியில இருக்க. அது வந்து நீயே கைவிட்டு தப்பான வழிக்கு போயிறாத அப்படிங்கிற மாரி அவங்களோட நல்ல மனசாட்சி வந்து அவங்கள்ட்ட பேசுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அவங்களோட கெட்ட மனசாட்சி அதாவது ஷைத்தான். ஷைத்தான் வந்து என்ன வழி கெடுக்குறான்? இல்ல நீ வந்து இப்ப நல்லா யோசிச்சுக்கோ. இப்ப வாங்குற சம்பளத்த விட இது வந்து நெறைய ஜாஸ்தியான சம்பளம். அதாவது ஜாஸ்தியான பணம். அதனால நீ யோசிச்சுக்கோ. உன்ன வந்து எந்த மேலதிகாரியும் இப்ப பாத்துட்டு இல்ல. நீ மட்டும் தான் இங்க இருக்க. அதனால நீ சரி சொல்லி அந்த லஞ்சத்த வந்து வாங்கிக்கோ. அதோட அந்த $1,00,000 உரிமையாளனா நீ ஆயிக்கோ அப்படிங்கிற மாரி அந்த மனிதரோட மனசாட்சி வந்து பேசுது. அதுக்கப்புறம் என்ன அந்த மனசாட்சி பேசுதுன்னா, நாளைக்கு வந்து நெறைய இது மூலியமா நெறைய வாய்ப்பு வந்து உனக்கு வரும். உனக்கு வந்து செல்வம் வந்து குவிஞ்சுட்டே போகும். அதனால நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரி, அ இந்த மனசாட்சி வந்து கெட்ட மனசாட்சி வந்து சொல்லிட்டே இருக்கு. அதே மாரி நீ இப்ப சம்பாதிக்கிற சம்பாத்தியத்த விட இது வந்து ரொம்ப பல மடங்கு வந்து ஜாஸ்தியான சம்பளம். அதனால நீ வந்து நல்லா யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாரி, ஒரு பக்கம் இவரோட நல்ல மனசாட்சியும், இன்னொரு பக்கம் இவரோட கெட்ட மனசாட்சியும் என்ன பண்ணுதுன்னா, மாத்தி மாத்தி இவருக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கு. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து ஒரு கட்டத்துல முடியாம அந்த வியாபாரிகள பத்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு இந்த மனிதனுக்கு. அதாவது இந்த அதிகாரிக்கு. சோ என்ன சொல்றாங்கன்னா, "பாவிகளே நீங்க வந்து என்ன விலை குடுத்து வாங்கிருவீங்க போல" அப்படிங்கிற மாரி அந்த யாரு வியாபாரிகள பத்தி இந்த மனிதர் வந்து திட்டுறாரு. ஏன்னா, அவர் நெனச்சிருந்தா அவர் வந்து கெட்ட வழியில போயிருக்கலாம் இல்லையா? சோ அதனால அவங்க வந்து அப்படி சொல்றாங்க. சோ இந்த விஷயத்த வந்து அந்த ஃபாதர் வந்து அந்த பையன் கிட்ட வந்து சொல்லிட்டு, அந்த மனிதர் நெனச்சிருந்தா ஏன்னா அந்த மனிதர வந்து பாக்குறதுக்கு அந்த இடத்துல யாருமே இல்ல. இவரும் அந்த வியாபாரிகள் மட்டும் தானே இருந்தாங்க. நெனச்சிருந்தா அந்த வியாபாரி கிட்ட இருந்து லஞ்சத்த வந்து வாங்கிருக்கலாம். ஆனா அவங்க வந்து ஒரு உறுதியான மன உறுதியோட இருந்தனால தான் அவங்க வந்து அந்த விஷயத்த அதாவது அந்த பணத்த வந்து வாங்காம இருந்தாங்க. சோ இந்த இடத்துல வந்து என்னது யார் பார்க்கலனாலும் இறைவன் வந்து நம்மள பார்க்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற மாரி அந்த சிறுவனுக்கு வந்து இந்த மனிதர் வந்து எடுத்துரைக்கிறாங்க. சோ அப்ப வந்து ஒரு மனிதனோட விலை அப்படிங்கிறது அவன் வந்து எப்படி இருக்கான்? நல்லவனா இருக்கானா? இல்ல கெட்டவனா இருக்கானா? அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த இடத்துல வந்து அவனோட விலை வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு நல்ல ஈமான் கொண்ட ஒரு மனிதன் வந்து எப்பவுமே விலை போக மாட்டான் அப்படிங்கறதும் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அல்லாஹ் வந்து குர்ஆன்ல 30வது அத்தியாயத்துல 60வது வசனத்துல வந்து சொல்றான். என்ன அப்படின்னா, நபியே பொறுமையாக இருங்கள். அல்லாஹ்வின் வாக்கு உறுதியானது. நம்பிக்கை கொள்ளாதோர் உம்மை மதிப்பற்றவராக காணக்கூடாது. அதாவது இந்த வசனத்தை கேட்கும்போது இந்த அதாவது இந்த சம்பவம் பார்த்தோம்ல, இதுக்கு வந்து கொஞ்சம் ரிலேட்டடாவும் இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாவோட நெறைய அதாவது ரசூலுல்லாவோட வாழ்க்கையே இந்த சம்பவம் அதாவது இந்த வசனத்துக்கு வந்து போதுமானதா இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, அ ஏன்னா இப்ப ரசூலுல்லா பார்த்தோம் அப்படின்னா, ரசூலுல்லா என்ன பண்றாங்க? நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா? சோ அப்ப வந்து நெறைய பிரச்சனைகள் வந்து ரசூலுல்லா வந்து பார்த்திருப்பாங்க. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றா, நீங்க பொறுமையா இருங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து சொல்ற வாக்குறுதி உண்மைதான் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் நம்பிக்கை கொள்ளாதவங்க வந்து
அதாவது இறை நிராகரிப்பாளரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இடத்துல வந்து நீங்க தாழ்ந்து போயிடக்கூடாது, உங்ககிட்ட வந்து மதிப்பே இல்லாத மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல் தான் அவனுடைய மதிப்பை வந்து நிர்ணயிக்கும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனிதன் வந்து நல்லா இப்போ இந்த அதிகாரியை நம்ம பார்க்கலாம். இந்த அதிகாரி வந்து லஞ்சம் வாங்கல அப்படிங்கறதுனாலதான் அந்த அதிகாரி வந்து ரொம்ப நேர்மையானவரா இருக்காரு. சோ அந்த இடத்துல அவர் வந்து லஞ்சம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி இருந்திருப்பாங்க, ஒரு மதிப்பற்றவங்களா இருந்திருப்பாங்க, மதிப்பே இல்லாதவங்களா வந்து இருந்திருப்பாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே இன்னும் வரக்கூடிய காலங்கள்லயும் இந்த ஷைத்தானுடைய தீங்கான வேலைகள் வந்து தொடர்ந்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த பொறுமை அப்புறம் அமைதி இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கணும், அது எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும். அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ரசூல்லாவுடைய வரலாறை நம்ம பார்க்கலாம். அதாவது ரசூல்லாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வகி வருது, நீங்கதான் இறை தூதர் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து சத்தியத்தை வந்து எடுத்துரைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. சோ அந்த டைம்ல வந்து குறைஷிகள் என்ன பண்றாங்கன்னா ரசூல்லா வந்து நம்ம எப்படியாவது பேசி விலைக்கு வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு அவங்கள வந்து பிளான் போடுறாங்க. அந்த டைம்ல வந்து உத்பா அப்படிங்கிற ஒரு தலைவரை வந்து ரசூல்லா கிட்ட வந்து அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. ஏன் அப்படின்னா ஏன்னா அந்த உத்பா அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த டைம்ல அதனால அவங்கள வந்து அனுப்பி வச்சுட்டு நம்ம வந்து ரசூல்லாவை எப்படியாவது, ஏன்னா குறைஷிகள் மட்டும் இல்லாம இந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கே நோக்கம் என்னவா இருந்தது, இஸ்லாத்தை வந்து எப்படியாவது நிலை குலைச்சிடணும், இஸ்லாம் வந்து வளர விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீய எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து இருந்தது. அதனாலதான் அவங்கள வந்து ரசூல்லா வந்து எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்கள் எல்லாம் போட்டாங்க. சோ அப்ப வந்து உத்பா அவங்களை வந்து அனுப்பிச்சு விட்டு நீங்க போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த உத்பா அவங்களும் வராங்க ரசூல்லா கிட்ட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரசூல்லாவை எப்படியாவது சாச்சிடணும், அதாவது அவங்களோட வலையில வந்து சாச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. அப்ப வந்து சொல்றாங்க ரசூல்லாட்ட போய் என்னன்னா இந்த மாதிரி என்னோட அன்பு மகனே, நீங்க வந்து இந்த செயலை வந்து செய்யாதீங்க. அதாவது ரசூல்லா வந்து இஸ்லாத்தை ஏத்தி வைக்கிறாங்க இல்லையா, அததான் அவங்க வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி செய்யாதீங்க, எங்களுடைய தெய்வங்களை ஏன் நீங்க வந்து ஏற்றுக்கொள்ள கூடாது. அதாவது அந்த காலத்துல வந்து லாத் உஸா மனாத் அப்படிங்கிற சிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய சிலைகளை வந்து வணங்கக்கூடியவங்களா அவங்க வந்து இருந்தாங்க. அதனால ஏன் நீங்க வந்து எங்களோட சிலைகளை வந்து ஏற்றுக்கொள்ள கூடாது, ஏன் அதை ஏத்துக்க மாட்டேறீங்க அப்படின்னு அந்த உத்பா அப்படிங்கிறவங்க வந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த சிலைகளை, அதாவது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சிலைகளை விட்டுட்டு எதுக்கு யாருன்னே தெரியாத எந்த உருவமே இல்லாத ஒரு கடவுளை வந்து நீங்க வந்து முன்னாடி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவங்களதான் வணங்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரசூல்லா கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த செயல் நீங்க வந்து செய்யறது வந்து, அதாவது ரசூல்லா வந்து இஸ்லாத்தை எத்தி வைக்கிறது அதை பத்தி சொல்றாங்க. ஓகேவா? நீங்க இந்த செயல் செய்யறது, நீங்க செல்வம் உங்களுக்கு வந்து பணம் காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க செய்றீங்க அப்படின்னா சொல்லுங்க எங்கள்கிட்ட, நாங்க உங்க காலடியில வந்து எல்லா செல்வத்தையும் குவிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம், குறைஷிகள் வந்து உங்களை வந்து கண்ணியப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த நிராகரிப்பாளர்கள் உங்களை கண்ணியப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இல்ல உங்களுக்கு நீங்க செல்வத்துக்காக செய்யல அப்படின்னா நீங்க வந்து ஏதோ இந்த குறைஷி கோலத்திலேயே ரொம்ப அழகிய பெண்ணை தான் நீங்க விரும்புறீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த அரேபியாலேயே ஒரு பேரழகு வாய்ந்த ஒரு பெண்ணை வந்து நாங்க வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அழகிய பெண் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல உங்களுக்கு வந்து கண்ணியமும் மதிப்பும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதாவது இறை நிராகரிப்பாளர்களுக்கு மத்தியில வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை வந்து நாங்க எங்களோட தலைவரா ஆக்கிக்கிறோம், அதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இல்ல நீங்க வந்து அரசராகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, நாங்க வந்து இந்த அரேபிய நாட்டோட மன்னரா உங்களை வந்து ஆக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். இல்ல இது எதுவுமே இல்ல, உங்க மூளையில வந்து என்ன ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் சொல்லுங்க, நாங்க ஒரு பெஸ்ட் டாக்டரை வச்சு உங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரசூல்லா கிட்ட உத்பா அப்படிங்கிறவங்க வந்து சொல்றாங்க.
சோ இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ரசூல்லா வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றாங்க. ஓகேவா? அதாவது ரசூல்லாவுடைய உண்மையான இலக்கும் விலையும் என்ன அப்படின்னா இறை உவப்பு, அதாவது இறை திருப்தி. அதுக்காக தான் ரசூல்லா வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யறாங்க இல்லையா? சோ இந்த இடத்துல இந்த ஆசை வார்த்தைகள்ல காட்டும் போது ரசூல்லா வந்து மயங்கல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அல்லாஹ்வோடைய திருப்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக இறை நம்பிக்கை, அதாவது உறுதியா இருந்தாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதனால ரசூல்லா வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த குறைஷி என்ன சொன்னா, செல்வம் தரேன், இல்ல நிறைய ஆதிக்கம் தரேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பொறுப்பெல்லாம் நிறைய உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால, தலைவராக்குற, அரசராக்குற அப்படின்னு. சோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட ரசூலா வந்து ஒரு பொருட்டா கூட மதிக்கல அப்படின்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப ரசூலா வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா, நீங்க சொல்றது வந்து உங்களோட கருத்து வந்து ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு செல்வமோ இல்ல வந்து ஒரு அழகிய பெண்ணோ இல்ல அரசு அதிகாரமோ எதுவுமே எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்துல கண்ணியமோ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ரசூலா சொன்னாங்க. அதே மாதிரி என்னோட மூளையில எந்த ஒரு கோளாறும் இல்ல, அதாவது அந்த குறைசி சொன்ன கொஸ்டினுக்கு பதில் சொல்றாங்க. ஓகேவா? எந்த கோளாறுமே எனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ரசூலா சொல்றாங்க. நான் வந்து என்ன அல்லாஹ்வால அனுப்பப்பட்ட, அதாவது சத்திய மார்க்கம் எதுவும், அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து என்ன தூதரா அனுப்பியிருக்கா. நான் வந்து நற்செய்தி சொல்றதுக்காக, அதாவது யார் இந்த தூது செய்தியை, அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த தூது செய்தியை ஏத்துக்கிறாங்களோ அதுக்கு வந்து ஏத்துக்கிறவங்களுக்கு நற்செய்தியையும், அதை நிராகரிப்பவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனையும் கிடைக்கும் அப்படிங்கறது எச்சரிக்கை செய்யறதுக்கும் தான் நான் வந்திருக்கேன். நானும் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான், அதாவது அல்லாஹ்வால படைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் அப்படின்னு ரசூலா வந்து சொல்றாங்க. அந்த இறைவனோட கருணையினாலதான் அவன் வந்து எனக்கு வகை அமைச்சிருக்கான். அது மூலியமா தெளிவான மார்க்கம் எது, உண்மை எது அப்படிங்கறது நான் வந்து எனக்கு சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ரசூலா வந்து சொல்றாங்க. அப்போ நான் வந்து இப்படி இருக்கும்போது இறைவனை வந்து நேசிக்க கூடியவனாவும் பாவ மன்னிப்பு கேட்க கூடியவனாவும் இருக்கணும். நான் மட்டும் இல்ல, அதாவது மக்கள் எல்லாருமே. அதுக்காக தான் நான் அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரசூலா வந்து சொல்றாங்க. யார் வந்து இணை வைக்கிறவங்களாவும் அதுக்கப்புறம் இறைவழியில வந்து செல்வத்தை செலவு செய்யாம இருக்கிறாங்களோ, மறுமையை வந்து நம்பாம இருக்கிறாங்க, இந்த இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பெரும் நஷ்டம் தான் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ரசூலா வந்து சொல்றாங்க. இன்னும் நம்பிக்கை கொள்றவங்களுக்கும் நற்செயல் புரியறவங்களுக்கும் மறுமை நாள்ல வந்து மாபெரும் கூலி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து இறை நிராகரிப்பாளர்கள் வந்து அவங்களுக்கு ஏன் நஷ்டம் அடையுது அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு நரகம் தான் இல்லையா இறை நிராகரிப்பாளர்களுக்கு. அது பத்திதான் ரசூலா சொல்றாங்க. அதே மாதிரி நல்லது செய்யறவங்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னும் ரசூலா வந்து சொல்றாங்க. அதனாலதான் அவங்களுக்கு நற்கூலி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உத்பா வந்து இந்த மாதிரி சொன்னது கேட்டு, அதாவது ரசூல்லாவோட பதில் கேட்டு அவங்களோட வார்த்தை வந்து எதுவுமே பலிக்கலையே இல்லையா உத்பாவோடைய. அதனால ரொம்ப தோல்வி அடைஞ்சிட்டு இவங்க வந்து போறாங்க. அப்போ போற டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, குறைஷிகள்ல மறுபடியும் ஒரு கூட்டம் கூட்டி இந்த மாதிரி இப்படி எல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த உத்பா வந்து சொல்றாங்க. அப்போ குறைஷிகள் என்ன பண்றாங்கன்னா, பேசாம நம்ம இப்படி சொல்லலாம், உங்களோட உயிரை வந்து எடுத்துருவோம் அப்படின்னு அவங்கள வந்து மிரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அது பண்ணலாம். இல்ல அப்படின்னா ரசூல்லாவுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவங்க மூலியமா ரசூலாவுக்கு வந்து ரசூலா வந்து விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. சோ அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி ரசூலா வந்து உயிர் பயத்தை காட்டுறாங்க. அதாவது நீங்க வந்து நாங்க இந்த இஸ்லாத்தை விட்டு வரல, இஸ்லாத்தை வந்து விடாம நீங்க சிலை வணக்கம் வந்து செய்யல அப்படின்னா நாங்க வந்து உங்களை கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துறாங்க. ஆனா ரசூல்லா வந்து அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. சோ அந்த வழியும் அவங்களுக்கு இல்லாதனால என்ன பண்றாங்கன்னா, அபு தாலிப் கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி, அதாவது 3 விஷயங்களா இவங்க வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ரசூல்லாக்கு போய் ஆசை வார்த்தை காட்டுறது, 2வது வந்து ரசூல்லாக்கு உயிர் பயத்தை காட்டுறது, 3வது இந்த அபு தாலிப் வழியா அவங்களுக்கு வந்து ஏதா வெளிவர வைக்கிறது. சோ இந்த 3 பிளானையும் போட்டு 3வது பிளானையும் எக்ஸிக்யூட் பண்றாங்க. சோ அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, அபு தாலிப் வந்து ரசூல்லா கிட்ட போறாங்க. போயிட்டு
இந்த மாதிரி நீங்க ரசூல்லா கிட்ட வந்து அபு தாலிப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அவங்களும் போய் இந்த மாதிரி இப்படி எல்லாம் குறைஷிகள் சொல்றாங்க, உங்களுக்கு எப்படி அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி உங்களை வந்து கொன்றுவாங்களாமா அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தேன். ஆனா இனி நீங்க செய்யக்கூடிய, அதாவது இந்த அழைப்பு பணி நீங்க தொடர்ந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, இதோட விளைவு, இதனால ஏற்படுற விளைவுக்கு நீங்க தான் பொறுப்பாளியாகுவீங்க அப்படிங்கிற மாதிரி அபு தாலிப் வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறம் நீங்க தான் எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அப்போ ரசூல்லா வந்து அபு தாலிப் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஹ் அதாவது மனிதனோட கண்ணியம், அதாவது சாரி, ரசூல்லா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஹ் அதாவது என்னோட ஒரு வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனும் கொடுத்தாலும் நான் வந்து கண்டிப்பா இந்த பணியில இருந்து விலக மாட்டேன். ஏன்னா அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன். இது வந்து நான் எப்பவுமே விட மாட்டேன். அல்லாஹ் வந்து என்னை வந்து ஒரு தூதரா இருக்கான். இதுக்கு நீங்க வந்து என்னோட உயிரே போனாலும் சரி, நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், இந்த இஸ்லாத்துல இருந்து விலக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரசூல்லா வந்து உறுதியா சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. சோ அப்ப வந்து ஒரு மனிதனோட விலை அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதன் எப்படி நடந்துக்கிறான், அந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறானோ அதுதான் அவனோட விலை அப்படிங்கிறது. அப்போ ஒரு மனிதன் வந்து இறை நம்பிக்கையாளனா இருக்கான் அப்படின்னா அவனோட மதிப்பும் அதாவது அல்லாவோட திருப்திக்காக அவன் எல்லா விஷயங்களும் செய்யறான் அப்படின்னா அவனுடைய மதிப்பு வந்து அல்லாஹ் இடத்துல என்னெல்லாம் இருக்கு, கண்ணியமிக்கதா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த மனிதனுக்கோட பலன் என்ன கிடைக்கும், அவனுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கம் வந்து எப்படி ரொம்ப பிரம்மாண்டமானதா இருக்கும் அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்றா இல்லையா. சோ அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து தப்பு செய்யறான் அப்படின்னா அந்த மனிதனோட விலை என்ன, அவன் வந்து ரொம்ப அல்லாவிடத்துல ரொம்ப தாழ்த்தப்பட்டவனா இருக்கா அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவனுடைய கூலி என்ன கிடைக்குது அவனுக்கு, நரகம். அந்த நரகம் எப்படி கொடூரமானதோ கடுமையானதாகவும் அந்த நரகம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் வந்து சொல்றா குர்ஆன்ல. சோ அப்ப வந்து ஒரு மனிதனோட விலை நிர்ணயிக்கிறது அந்த மனிதன் ஒவ்வொரு விஷயங்கள்லயும் எந்தெந்த முறையில் நடந்துக்கிறானோ அதுதான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ ரசூலுல்லாவுடைய வரலாறு முழுவதுமே ரசூலுல்லாவுடைய மதிப்பும் கண்ணியமும் அவங்களோட விலை என்ன அப்படிங்கிறது அதுலயே தெரியும் இல்லையா. சோ அப்ப வந்து நம்ம வந்து அதிகமா நற்செயல்களை செஞ்சு நம்மளுடைய விலையையும் கண்ணியத்தையும் நம்ம தான் பாதுகாக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடியவங்களா இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் நம்ம இருக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.